ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மாசி மாத அமாவாசை 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அமாவாசை. இந்த மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் இருப்பார். ஆக மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் செய்யும் வழிபாடு நிச்சயமாக பலனை கொடுக்கும். இந்த அமாவாசையில் வழிபாடு, அதாவது பித்திருக்கள் வழிபாடு என்ன? தர்ப்பணம் செய்து அவர்களை வழிபட வேண்டும். அவர்கள் படையல் போட்டு வணங்குவது, இவையெல்லாம் நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதுவும் இந்த குறிப்பாக இந்த மாசி மாதம் வருகிற அமாவாசைக்கு ஏராளமான சக்தி உண்டு. அதன் பிறகு உங்களுடைய குல தெய்வத்தை தவறாமல் வணங்க வேண்டும். அந்த மாசி மாதத்தில் செய்கிற குலதெய்வ வழிபாடு நல்ல பலன் கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி உண்டு. ஆக இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பான ஒரு அமாவாசை. அதன் பிறகு அன்றைய தினம் சூரிய கிரகணம் நிகழ உள்ளது. சூரிய கிரகணம் எப்போது? அது 17ஆம் தேதி பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 3:26க்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறது. இரவு 7:57க்கு முடிவடைகிறது. ஆக இந்த சூரிய கிரகணம் இதனால் நமக்கு ஏதும் தீமை விளையுமா அப்படிலாம் நான் நினைக்க வேண்டாம். இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. எனவே தெரியாது என்கிற பட்சத்தில் நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. கிரகதோஷ பரிகாரங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம், யாருக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் எதுவுமே நமக்கு தேவையில்லை. தெரிந்தால்தான் அந்த பரிகாரங்கள்லாம். கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்கிற பட்சத்தில் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அந்த கிரகங்கள் எங்கெங்கு தெரியுமென்றால் தென் அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக் போன்ற இடங்களில், அண்டார்டிகா போன்ற இடங்களில் தான் இந்த கிரகணம் தெரியும். இந்தியாவில் தெரியாது. ஆக இந்த கிரகணம் பற்றி நாம் பயப்பட தேவையில்லை. சூரிய கிரகணம். ஆக இந்த மாசி மாதத்தில் வருகிற பித்ரு தினம் ஆகிய அந்த அமாவாசை என்று பித்ருக்களை வழிபட்டு நம் குல தெய்வத்தை தவறாமல் நாம் வணங்க வேண்டும். அதுதான் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். மங்களானி பவந்து.